ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் அப். நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா நியூஸ், கம்பெனியோட அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சாம்சங் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அமெரிக்கால ஒரு ரிஃபைனரி யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் கேஷ் ரிசர்வ் கம்பெனியா இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே கேஷ் ரிச் கம்பெனினா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். சுமார் 8,63,000 கோடி கேஷா மட்டுமே பத்திரப்படி வச்சிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ்க்கு தெரியுங்க. அதாவது ஒரு நிறுவனம் எதிர்கால தேவைகளுக்காக எடுத்து வைக்கக்கூடிய பணம் தான் ரிசர்வ்ஸ். அது மட்டுமே 8,63,000 கோடி அம்பானி கிட்ட இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. எதுலன்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுல. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சாம்சங் கூட வந்து கிரீன் அமோனியா சப்ளை பண்றதுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் லாங் டேர்ம்க்கு எடுத்திருக்காரு. அதாவது 15 வருஷத்துக்கு அம்பானி தான் கிரீன் அமோனியா சப்ளை பண்ண போறாரு. இதோடைய ஸ்டார்டிங் வேல்யூ 3 பில்லியன். ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2029 பிற்பகுதியில இருந்து. ஸோ இதோடைய டெப்த் மீனிங் என்ன, இன்னைக்கு வந்து முக்கியமான நியூஸஸ் என்ன, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஸ்டாக்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் தென் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயான ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் இருக்குங்க. யாருக்கெல்லாம் கத்துக்கணும் ஆசை இருக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்ட நியூஸ் 3i இன்ஃபோடெக் ஒரு பென்னி ஸ்டாக் 12.87% இருக்கு. ஆனா இவங்களுக்கு இன்டர்நேஷனல் கிளவுட் சர்வீஸ் ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 2,21,00,000 ரூபாய். செமையா இருக்குல்ல. டீப் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து அட்வைத் ஹைட்ரோஜன் நிறுவனத்துக்கு கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல சைன் பண்ணியிருக்காங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் வந்து விடுவாங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஆர்டர் எடுத்தாங்கன்னா இவங்க, அதாவது அட்வைட் கிரீன் எனர்ஜி ஹைட்ரோஜனும் டீப் இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்து அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுல வர ப்ராஃபிட்டை ஆளுக்கு பாதியா பிரிச்சுப்பாங்க. ஜேகே லட்சுமி சிமெண்ட் இவங்க ஒரு லைம் ஸ்டோன் மைனிங்கை வந்து டெண்டர் எடுக்க போறாங்க. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால பங்குடைய விலை 20% உயர்ந்திருக்கு. 137 ரூபா தாங்க பங்கோட விலை. 127 150 இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 13,500 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆர்டர் ராம்கே இன்ஃப்ராக்கு கிடைச்சிருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு 258 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இந்த நியூஸஸ்லாம் நல்லா இருக்குல்ல. ஆனா இதுக்கப்புறம் நெகட்டிவ் நியூஸஸ் இருக்கு. பேச ஆரம்பிச்சா டைம் பத்தாதுன்ற ஒரு சின்ன காரணத்தினால நான் இதை இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட்டுக்கு போலாம். டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றது, பங்கு கீழே விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நண்பர்களே, டாடா மோட்டார்ஸோடைய ஒரு சார்ட் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா நண்பர்களே, இது வந்து 510 ரூபாயில இருந்து ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கல் 510 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஒரு 15% தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் ஒரு நண்பர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, விழுந்துகிட்டே இருக்கு நான் என்னங்க பண்றது அப்படின்ட்டு. நண்பரே, பெரிய வீழ்ச்சி எல்லாம் கிடையாது. சப்போர்ட் ஏரியா விழுந்தது அப்படின்னா 380 வரைக்கும் விழுகும். பட் இடையிலே சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இன்னொரு டாடா மோட்டார்ஸ், நான் ஏன் 15% பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றேன்னா, நீங்க எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த கண்ணீர் விட்டுருவீங்க. ஏன்னா 700 ரூபாயில இருந்துச்சு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், இப்போ 314 ரூபாயில் டச் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஆக்சுவலா இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. நான் வந்து உங்களுக்கு பண்ற ஒரு ஹெல்ப். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மேல டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சப்போர்ட் ஏரியா. ஆல்ரெடி ஒரு தடவை வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. அதுக்கு தேவையான நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பார்க்கும்போது அவங்க இப்போ பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்லை. அவங்க ஃபோக்கஸ் பண்றதால கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸா இருக்கு. இப்போ கூட ஒரு 5000 பஸ்ஸுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 1.5% பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால பெரிய வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இப்போ மார்ஜினல் காஸ்ட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, ஆப்ரேஷனல் காஸ்ட், பவருடைய காஸ்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு. அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ இந்த 1.5% அவங்க உயர்த்தினால என்ன ஆகும்னா, அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏறதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அவ்வளவுதான். சொல்ல போனா ஈரோடு பண்ண முடியும். டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கும் மேஸ்டாக்குக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் 3,600 ரூபாய் டபுள் டாப்பை வந்து கிரியேட் பண்ணுச்சு. நான் உள்பட பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பிரேக் அவுட் தர போகுதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த நேரத்துல டிஃபென்ஸ் செக்டர் உயர்ந்துச்சு. இப்போ ஈரான் அண்ட் அமெரிக்கா இஸ்ரேலோட வார் போகும்போது நம்ம சப்ளை பண்ண போறோம். அதனால டேட்டா பேட்டர்ன்ஸ் உயரும்னு வெயிட் பண்ணி பார்த்தா
விழுந்துட்டாங்க. ரெசிடென்ட் வந்து அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுந்துட்டான். ஓகே, இந்த பிரேக் அவுட் வந்தது அப்படின்னா 3600க்கு மேல வரும். என் நண்பர் கேட்டிருக்காரு. அவங்க நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இப்போதைக்கு பொறுமையா இருங்க. ப்ராஃபிட் இருந்தா வெளியே வந்துருங்க. இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க. மேஸ்டாக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன். மேஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதோடைய உச்சாணி கொம்புல இருந்து கீழே விழுந்துச்சுங்க. அவனாவது ஒரு சப்போர்ட்ல வந்து டச் பண்ணி சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணான். பட் இவன் இருக்கான்னு பாத்தீங்களா, கரெக்டா சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே போயிட்டு மேல வந்து ஸ்பிட் பண்ணியிருக்கான். அதாவது போகும்போது உங்களை மதிக்காம போயிட்டேன், இப்ப வந்து மதிச்சுட்டு போறேன்னு தொட்டு பதறி கீழே வந்திருக்கான். ஸோ கரெக்டா இப்ப இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா. பட் இது வேல்யூபிளான சப்போர்ட்டா இல்லையா அப்படிங்கிறத டச் பண்ணா தெரியும். 1958ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. அங்க வந்தது அப்படின்னா ஒரு நல்ல சிக்னல் இருக்கு. எல்ஐசி, டிசிஎஸ் அண்டு டைட்டனை பார்த்துட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். எல்ஐசி 777 ரூபாயில இருக்குங்க. இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது தான். நண்பரே, ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டை இன்வேலிட் ஏரியால எடுத்திருக்கு. ஸோ 683 ரூபாய் வராம மேல போக வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கவனமா இருங்க. டிசிஎஸ் டிசிஎஸ்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க. மணி பேஜ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர் சொல்லியிருந்தாரு, கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. சரி, கீழே விழாது, அதனால டவுன் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. எப்போ 4000 ரூபாய் 4400 ரூபாய் இருக்கும்போது சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா ஒரு அவர் சேனல்லே வந்த கமெண்ட் கூட படிச்சேன். நீங்க வாங்க வேணாம்னு சொன்னீங்க, அந்த பங்குல உயர்ந்துருச்சு. வாங்குன்னு சொன்னீங்க, அந்த பங்குல கீழே விழுந்துருச்சு. எதுவுமே சொல்ற மாதிரி நடக்கல, என் பணம் போனதான் மிச்சம் புலம்பிருந்தாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து லாங் டேர்முக்கு சொல்றாரு. அவருடைய இன்சைட்ஸ் எல்லாமே டீப்பா இருக்கும். அண்ட் தென் எல்லாமே லாங் டேர்முக்கு இருக்கும். ஒரு 5 வருஷம் இல்லாம அந்த மாதிரியான வியூஸை வச்சுட்டு நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனைனா, இப்ப வீடியோ பாக்குறவங்க எல்லோரும் ஒரே நாள்ல, ஒரே வாரம், ஒரே மாசத்துல சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. அது கஷ்டம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிசிஎஸ் சப்போர்ட் எடுக்கிற ஏரியா 2306. ஃபர்ஸ்ட் இருந்து கீழே விழுந்தது இல்லைங்களா, அப்ப இருந்த சப்போர்ட் ஏரியா ஒவ்வொன்றா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. 4027 ஒரு சப்போர்ட்டு, 3577 ஒரு சப்போர்ட்டு, 2845 ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்க. 2280. அண்ட் தென் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லும்போது தயவு செய்து பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணுங்க. ஓகேங்க, சப்ஸ்கிரைப் டவுட் முடிஞ்சிருச்சு. இப்ப இது என்னுடைய நேரம். நான் வந்து கடந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோடைய நியூஸஸ் பார்த்து அப்படியே பிரமிப்பா இருக்காங்க. எஸ், திடீர்னு பாத்தீங்கன்னா செபி 1957 இருந்து போடப்பட்ட நியூஸ, அதாவது ரூல்ஸ மாத்துறாங்க. என்னன்னா, ஒரு பெரிய ஐபிஓ வந்துச்சு. சரி, ஜெனரல் ஐபிஓ வந்தாலே 25% வந்து மினிமம் பப்ளிக் ஆஃபரிங்கா இருக்கணும். நான் வந்து ஒரு 1000 பங்குல விற்க வர்றேன் அப்படின்னா 250 பங்குகள் யார்கிட்ட கொடுக்கணும்? ஓப்பன் மார்க்கெட்ல பப்ளிக் கிட்ட கொடுக்கணும். அதோடைய ரூல்ஸ் தான் இப்ப மாத்திருக்காங்க. 1600 கோடிக்கு நீங்க ஐபோ ரிலீஸ் பண்ணீங்கன்னா 25%. அப்படியே அதோடைய பிரைஸ் உயர 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 மக்கள் கிட்ட கொடுக்க வேண்டிய மினிமம் பப்ளிக் ஆஃபரிங் எண்ணிக்கை கம்மியாயிட்டே போகுது. அல்டிமேட் ஐபிஓ அப்படின்னா ஒரு 8 லட்சம் 10 லட்சத்துக்கு மேல வர ஐபிஓஸை அல்டிமேட் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஓ வரும்போது வெறும் 3% கம்மியான பங்குகளை மினிமம் பப்ளிக் ஆஃபர் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ரிட்டேல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வேல்யூஷன் கிட்டத்தட்ட 6 to 8 லட்சம் கோடிக்கு மேல வருது. ஸோ அப்படி வரும்போது நாளைக்கு அம்பானியே ரிலையன்ஸ் ரிட்டேல வந்து லிஸ்ட் பண்ணாருன்னா கம்மியான ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட கொடுத்தா போதும். ஸோ இதனால லிக்விடிட்டி வால்டிலிட்டி கம்மியாகும். அதே நேரத்துல நாளைக்கு அவர் டிவிடெண்ட் கொடுத்தாலும் அது வந்து மக்கள் கிட்ட போகாது, அவருடைய கம்பெனிக்கும் அவருடைய ஹோல்டிங்ஸ் கம்பெனிக்கு மட்டுமே போகும். ஸோ இதனால கேஷ் நல்லாவே தங்கும் அந்த நிறுவனத்துக்கு. நாளைக்கு போனஸை கொடுத்தாலும் அவருடைய நெட்வொர்க் உயருமே தவிர பப்ளிக் கிட்ட இருக்கிற பங்குகளுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால வெளியே பங்குகளுடைய புழக்கங்கள் கம்மியா இருக்கும். இப்ப எம்ஆர்எஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சங்களை தாண்டி போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாக் போகும் வாய்ப்பு இருக்கு. அதிகமா டைல்யூட் ஆகாது. ஓகேங்களா, அதுதான் ஒரு விஷயம். இதே மாதிரி அம்பானி கிட்ட இன்னொரு நிறுவனமும் இருக்கு, சரிங்களா. அண்ட் தென் 2 வாரத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கோடி ஏஐ இன்ஃப்ரால வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு, அடுத்த ஒரு 7 வருஷத்துக்குள்ள. ஸோ இதுல அவங்க சிப்பை வந்து உருவாக்க போறது கிடையாது. நியூடியா, அதாவது அமெரிக்க நிறுவனத்துக்கிட்ட இந்த சிப்பை வாங்கி சூப்பர் கம்ப்யூட்டிங் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதனால ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப யூடியூப்ல வந்து
நம்ம மூவிஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம மூடுக்கு தகுந்த மாரி ஜியோவுடைய ஆப்ஸ்ல தானாவே வர்ற மாரி அவங்க செட் பண்ணிருவாங்க. அப்புறம் Hotstar அதுதான் இப்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. அம்பானி அதுல கை வச்சிருக்காரு. ஸோ அத வந்து டெவலப் பண்ண போறாங்க. சர்ச்சிங் டூல வந்து டெவலப் பண்ண போறாங்க. டேட்டா சென்டர்ஸ வந்து அதிகப்படுத்த போறாங்க. இதுக்கான எனர்ஜி சப்ளை பண்ண போறாங்க. ஸோ இந்த மாரி தான் அந்த 10,00,000 கோடிய அவங்க இறக்க போறாங்க. ஸோ ஏஏ இன்ஃப்ரால அம்பானியுடைய ஜியோ நெட்வொர்க்குக்கு பெரிய மார்ஜின் இருக்கு. அவங்களுடைய இந்த மீடியாக்கும் பெரிய மார்ஜின் இருக்கு. அந்த ஈக்கோ சிஸ்டத்த அம்பானி டெவலப் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு வந்த ஒரு நியூஸ் என்னன்னா, சாம்சங் கிட்ட ஒரு டீல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 2029 பிற்பகுதியில இருந்து அவங்களுக்கு தேவையான கிரீன் அமோனியாவை சப்ளை பண்ண போறாரு அம்பானி. இதோடைய மதிப்பு 25,000 கோடி இன்னைக்கு அமெரிக்கன் டாலர் அண்ட் இந்தியன் ருப்பி இருக்கிற வேல்யூஷன்ல. இது அதிகமும் ஆகலாம், கம்மியாகலாம். பட் 3 பில்லியன். இப்ப பாத்தீங்கன்னா 2029 பிற்பகுதி இருந்து ஆரம்பிக்க போறாங்க. ஸோ கிரீன் எனர்ஜியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபியூயல், ஃபெர்டிலைசர்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் பதப்படுத்துற மாதிரியான ஏரியாக்களை அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரீன் அமோனியா ஏன் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அண்ட் கொரியா போன்ற நாடுகள் ஜீரோ எமிஷன் அப்படின்ற டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சிட்டிகளை மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் கொரியாலையும். கொரியா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரிங்க. பட் அவங்க கிட்ட மினரல்ஸ் கிடையாது. சரியான இந்த க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஏன்னா ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அவங்க இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மாதிரியான நாடுகள் கிட்ட வந்து வருவாங்க. யார் சப்ளை பண்ண தெரியும் இருக்கோ, யார் அவங்களுடைய ஃபெசிலிட்டிக்குள்ள வராங்களோ அவங்க கிட்ட வந்து டீல் பண்ணுவாங்க. அப்படிதான் ரிலையன்ஸ் இந்தியா கூட வந்து இண்டஸ்ட்ரீஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ அவங்க வந்து ஆயில் அண்ட் ரிஃபைனர்ல இருக்காங்க. இப்போ கிரீன் எனர்ஜி பக்கமா மூவ் ஆகுறாங்க பாத்தீங்களா? அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போகுது இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து நடக்க போகுது. இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான அமோனியா, நைட்ரோஜன் பிளஸ் கோல் இதன் மூலமா உருவாக்கப்படுறது. ஸோ கோல் வந்தாலே பொல்யூஷன் இருக்கு. இது கிரீன் அமோனியானா என்னன்னா ஹைட்ரோஜன் பிளஸ் நைட்ரோஜன். ஸோ இதை மோதி விட்டு இதுல இருந்து அவங்க தயாரிப்பாங்க கிரீன் அமோனியா. இந்த அமோனியானால பொல்யூஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் தென் உலக அளவில் லீடரா மாறக்கான வாய்ப்புகள் அண்ட் இன்டர்நேஷனல் கிரீன் அமோனியா மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா இந்தியா உள்ள போறாங்க. சரி, இன்னைக்கு வந்த நியூஸ்ல ஒண்ணுதானா இல்ல இன்னொன்னு இருக்கு. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்தது. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா? அவங்க ஒரு அலையன்ஸ் ரீஇன்சூரன்ஸ் நிறுவனத்தை கூட ஜேவில ஈடுபட்டிருக்காங்க. ஜேவினா ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சர்னா குறிப்பிட்ட பிசினஸ்க்கு மட்டும் பார்ட்னர். ஓகேங்களா? ஸோ ரீஇன்சூரன்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்பதான் புரியும். இப்போ நம்ம எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஏன் பாலிசி எடுக்கிறோங்க? அங்க பாலிசி எடுத்தோம்னா நமக்கு ஏதாவது ரிஸ்க் வந்ததுன்னா அவங்க வந்து உதவு பண்ணுவாங்க. நம்மளுடைய ரிஸ்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் நம்ம கிட்ட வாங்குற பிரீமியம் மட்டும் தான் உங்களுக்கு லாபம். நாம அதை கிளைம் பண்ணலன்னா அந்த அமௌண்ட் அப்படியே அவங்க வச்சுப்பாங்க. அதை வந்து வேற ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்னு நினைச்சுக்கோங்க, திடீர்னு பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு. இல்ல எல்லாருக்கும் வந்து ரிஸ்க் பாலிசி வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரீசன்னால கிளைம் பண்றாங்க. ஸோ கிளைம் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி தந்தே ஆகணும். இப்படி பண்ணாங்கன்னா கம்பெனி போண்டி ஆயிரும் இல்லைங்களா? அதனால என்கிட்ட வந்து இவ்வளவு பாலிசிஸ் எடுத்திருக்காங்க. நான் இவ்வளவு வந்து ரிஸ்க் எடுக்க போறேன். என்னுடைய ரிஸ்க வந்து நீ கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்களுடைய பாலிசிஸை ரீஇன்சூர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி பண்ணாதான் அந்த ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எடுக்கிற ரிஸ்க்ல பாதி எடுத்துருவாங்க. இப்போ நான் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஐசிஐசிஐ லம்போர்ட்ல வந்து ஒரு பாலிசி எடுக்கிறாங்க. என்னுடைய ரிஸ்க் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு அவங்க தான் பொறுப்பு. இப்போ நாளைக்கு திடீர்னு எனக்கு என்னுடைய ஃபேக்டரியில பெரிய பிரச்சனை வந்து 1000 கோடி ரூபாய் தேவைன்னு போய் நின்னா கம்பெனிக்கு அது லாஸ் தானே, இல்ல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ் தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஸ்டாக் ஹப்ன்ற ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. இன்கேஸ் அவர் எடுத்தாரு, அவர் கிளைம் பண்ணாரு அப்படின்னா இந்த ரிஸ்க் வந்து நீங்க பாதி எடுத்துக்கோ, ஒரு 500 கோடி ரூபாய் நீங்க எடுத்துக்கோ, 500 கோடி ரூபாய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீஇன்சூரன்ஸ் பண்றதுக்கு இந்த ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து பிரீமியம் வந்து கட்டுவாங்க. பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஹை மார்ஜின் இதுக்கு ரீஇன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு வரும். அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வால்யூம் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 200 கோடி 300 கோடிக்கு எடுத்திருப்பேன். ஆனா ரீஇன்சூரன்ஸ் பண்ற நிறுவனங்கள் பண்ற பிசினஸ் அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி 10,000 கோடிக்கெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு ஷிப் வந்து கடல்ல கரேபியன் சீல இருந்து துபாய்க்கு போகுது, அரேபியன் சீல இருந்து துபாய்க்கு போகுது அப்படின்னா அது என்ன ஒரு 1000 கோடி 2000 கோடியா இருக்கும். 50,000 கோடி 60,000 கோடிக்கு வந்து இன்சூர் பண்ணுவாங்க.
சரிங்களா? இப்போ ஹிண்டை நிறுவனம் ஒரு 1000 கார்ஸ வந்து கப்பல் மூலம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன 100, 200க்கு வந்து பாலிசி போடுவாங்க. அவங்களும் சில 1000 கோடிகள வந்து போடுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது, அவங்களுடைய ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய மார்ஜினும், மிகப்பெரிய வால்யூமும் அசால்ட்டா வந்துரும். ஸோ கடைசியில இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க, அதாவது நான் வந்து கிளைம் பண்ணலன்னா, என்னுடைய மணி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாபம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா, ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாபம். ஸோ அப்படி பார்க்கும்போது, ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி ஓவரால் அவங்க சேஃபா தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே அதாவது ப்ரீபெய்டா வந்துருது. பிசினஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு காசு வர ஆரம்பிச்சது. ஸோ அன்லிமிட்டெட் கேஷ் ஃப்ளோ அவங்களுக்கு வரும். அத பாண்ட் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதர் பிசினஸ், சப்சிடிஸ் நிறுவனம் ஏகப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மூலம் பெரிய ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கூட ஜேவில ஈடுபடுறாங்க ஜியோ பினான்சியல்ஸ். அலையன்ஸ் யாருன்னா குளோபல் லீடர். ஸோ இப்போ அவங்க மூலமா பார்ட்னர்ஷிப் வரதுனால அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அவருடைய மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது, அவருடைய ஐடியாஸ் வருது, அவருடைய கிளைண்ட் பேஸ் வருது, எல்லாமே வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது இந்த ஜியோ பினான்சியல்ஸ்க்கு. ஸோ இதனால அடுத்த பிக் மூவ் இவங்களுக்கு இருக்கு. இதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்பவுமே சின்னதா ஆரம்பிச்சு பெருசா போற நிறுவனம். இதே மாதிரி உலக அளவுல போகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நியூஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சுத்தியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்தும் வந்திருக்கு. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் வந்து பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பபாய்.